ஓம் சக்தி. அம்மா வணங்குறவங்களுக்கு தான் அருள் புரிவாளா, அம்மாவுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கு தான் அருள் புரிவாளா, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது 2 வித்தியாசமான அனுபவம். ஒன்று வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அம்மாவை வணங்காதவங்க இல்லை வணங்க தெரியாதவங்க, அவங்களுக்கும் அம்மா எப்படி அருள் பாலித்தார்கள், அது ஒன்று. இன்னொன்று, அம்மாவை நிந்தனை பண்ணவங்களையும் எப்படி அம்மா அருள் புரிஞ்சாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அம்மாவை பற்றி தெரியாதவங்கள பற்றி என்ன பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க அம்மா, அதை பார்க்கலாம். அம்மா என்னை உயர்த்தி நான் சொந்தமாக ஆனால் வாடகை இடத்துல நர்சிங் ஹோம் வைக்கிறதுக்கு அம்மா அருள் புரிஞ்சாங்க. அந்த நர்சிங் ஹோம் நான் மண்ணடியில் முதல் மாடியில் வச்சுருந்தேன். ஸோ அது எப்படின்னா, நீங்கள் படி ஏறி வரும்போதே ஃபஸ்ட்டு அம்மா படம் தான், பெரிய அம்மா படம் கண்ணில் தெரியும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நமக்கு கண்ணில் படம். அங்கே எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய அற்புதங்கள் அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு அற்புதம் உண்மையிலேயே அற்புதத்துக்கெல்லாம் அற்புதம்னே நம்ம சொல்லணும். இது ஒரு முஸ்லீம் பேஷண்ட்டு. அவங்களுக்கு 9th ப்ரெக்னென்சி எங்கிட்ட வந்திருக்காங்க. ஒரு குழந்தை கூட முழுமையாக அவங்களுக்கு பிறக்கலை. 2 மாதம், 3 மாதம், 5 மாதம், 7 மாதம், 8 மாதம் வரைக்கும் கூட குழந்தைங்க தவறி போயிட்டு இருந்தது. ஸோ இது கடைசி சான்ஸுன்னு என்கிட்ட வந்தாங்க. ஏன்னா அவங்க முஸ்லீம்ஸை இவ்வளோ நாள் அவங்க ஹஸ்பண்ட் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். ஸோ இந்த குழந்தையும் நல்லபடியாக பிறக்கலைன்னா கண்டிப்பாக நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாரு. பேஷண்ட்டும் ரொம்ப வசதியான பேஷண்ட் இல்லை, ரொம்ப சாதாரணமான பேஷண்ட்டு. அது 3rd மந்த்லேருந்தே ப்ளீடிங்கு ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டே இருந்தது. ஒரு 5th மந்த்து 6th மந்தில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பிரசவ வலி மாதிரி வந்துடும். அப்பப்போ நான் அம்மா வேண்டி அவங்களுக்கு ட்ரிப்பு போட்டு அட்மிஷன் பண்ணி அந்த வலியை குறைச்சி அனுப்பேன். ஸோ இதே மாதிரி ஒரு வாட்டி 6th மந்த்து அவங்களுக்கு வலின்னு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள ரவுண்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. என்னென்னா, என் ஹஸ்பண்ட் இதுதான் உனக்கு கடைசி சான்ஸு, இல்லைன்னா கண்டிப்பாக மறுமணம் தான்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் மேடம், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அழுதாங்க. அப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு தைரியெல்லாம் சொல்லிவிட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே ரவுண்ட்ஸ்க்கு போகும்போது ரொம்ப தெம்பாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எப்படி இவ்வளோ மாற்றம் 1 டேயில் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது, அவங்க பியோர் முஸ்லீம். அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரியாதுமா, நான் மத்தியானம் அழுதுகிட்டே படுத்துகிட்டே இருந்தேன். அங்கே எதிர்க்க படத்தில் இருக்காங்க பாருங்கம்மா, அதே அம்மா எனக்கு கனவுல இந்த பெண் குழந்தை வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு என்னமோ ரொம்ப தைரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை இவங்க என்னோட நம்பிக்கையை வச்சு இவங்க இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் இன்னும் கூட ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வாங்கி இவங்களுக்கு செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இமீடியட்டாக ஸ்கேன் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ண கரெக்டாக பொம்பளை பார்ப்பா. ஸோ அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது இவங்க போய் பேசலேன்ட்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே 8 மாதம் 8 மாதத்தில் நான் குறை மாதமாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணி குழந்தைய காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளோ வருமானம் கிடையாது. சரின்னு அம்மா ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் நம்ம மூளையை கொண்டு நம்ம அவசரப்படணுன்ட்டு அந்த 9th மந்த் எனக்கே டென்ஷன் தாங்கலை. அப்போ திருவள்ளூரில் ஒரு பெரிய வேள்வி அம்மாவோட வேள்வியை என்னோட பெரியத்தான்னு சொல்லுவோம், நம்ம நாத்தனாரோட ஹஸ்பண்ட், அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அம்மாவே கதின்ட்டு நான் அந்த வேள்விக்கு 2-3 நாள் தொண்டு செய்யறதுக்கு போயிட்டேன். அப்புறம் போயிட்டு நிறைய மாதத்தில் சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்தேன். அந்த குழந்தை பொன் குழந்தை சுபிட்சமாக இருந்தது. அந்த பெண் குழந்தையும் பேஷண்ட்டும் ஹாஸ்பிட்டலில் அந்த சிசேரியன்லேருந்து ரிக்கவர் ஆகிற வரைக்கும் தங்கும்போது கூட அந்த ஹஸ்பண்ட் பல அற்புதங்கள் அவங்களுக்கு நிகழ்ந்ததாக சொன்னாங்க. நைட் 12 மணிக்கு சலங்க சத்தம் கேட்குற மாதிரி, குழந்தைக்கிட்ட வரா மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி எனக்கு எழுத்து படிவமாகவே எழுதி கொடுத்துட்டு போனார். ஸோ இப்படி தான் யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட, மாற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட அம்மா ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அனுபவம், என்னோட ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 3 பையன்க. பட் 3 பையன்களுக்கும் அவங்க அப்பா சரியான கல்வி கொடுக்கல.
மற்றபடி அந்த குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறது தான், அவங்க அப்பா சொல்கிறது தான் வேத வாக்கு. அவர் என்னென்னா அவங்க இவங்க சொன்னதை கேட்டு அடிகளார் எல்லாம் டூப்ளிகேட்டு அப்படி இப்படின்ட்டு அந்த சக்தி ஒளியெல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்புவோம். அவரோட அம்மாவோட ஃபோட்டோலாம் கிழித்து நடு ரோட்டில் போடுறது, இப்படியெல்லாம் அம்மா இகழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பிஸ்னஸில் பெரிய சோதனை வந்தபோது மனசு தாங்காமல் அம்மா கிட்ட வரீங்களான்னு கேட்டோம். வரும்னு சொன்னாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அம்மா அவ்வளோ ப்ளஸ் பண்ணாங்க. தன்னை நிந்திச்சு கிழித்து நடு ரோட்லலாம் போட்டவங்களுக்கு அவ்வளோ ப்ளஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து அவங்க படிப்படியாக பிஸ்னஸில் தேறி இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு பல வீடு வாங்கி ஒரு கடைக்கு 2-3 கடைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி அவனோட அந்த தம்பதியருக்கு பிறந்த பையன்களோட குழந்தைங்க 3 பேர் டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை அம்மா ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணி கிராஜுவேட் ஆகிருக்காங்க. அந்த அளவுக்கு அம்மா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாரி வழங்கினாங்க. அவங்களும் அன்னிலேருந்து அம்மா பாதத்தை பிடிச்சவங்க இன்ன வரைக்கும். அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்க, மனைவிங்க, பேர குழந்தைங்க அத்தனை பேரும் அம்மாவுக்கு பக்தர்களாக இருக்காங்க. ஓம் சக்தி.